ஹலோ, சொல்லுடி. வீட்டுக்கு போயிட்டியா? இப்போ தாண்டி வந்தேன். ஏய் எங்கம்மா போற வந்ததும்? தோ பக்கத்துல தான்மா, பேசிட்டு வந்துடுறேன். அவன் பேசிட்டானா? ஏய் ஒரு நிமிஷம் இருடி. இல்லடி, ரொம்ப கோவமா இருக்கான் போல, கால் எடுக்கவே இல்லை. என்னதான் பிரச்சனை உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்படி? அட அது ஒரு சின்ன பிரச்சனை தான்டி. அதான் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி பிளான் பண்ணோம்ல, அதுக்கு போகாதன்னு சொன்னான். சமாளிச்சலான்னு போயிட்டு வந்துட்டேன். உனக்கு அறிவே இல்லை. அவன் தான் லூசு மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறான்னா நீயும் பெருசா பேசி சாரிலாம் சொல்லிட்டு இருக்கிற. என்ன இருந்தாலும் பேசலன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. என்ன கருமமோ, எப்படியோ போங்க, எனக்கு என்ன. என்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி புலம்பிட்டு இருக்காது சரியா? நீ ஒரு பைத்தியம், அவன் ஒரு பைத்தியம், நீங்க ரெண்டு பேரும் என்னைய பைத்தியமாக்காம இருந்தா சரி. சரியா? ஹலோ, கேக்குதா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ, ஏய் கேக்குதா இல்லையா? அம்மா அம்மா சொல்கிற கார்த்திக். என்னடா தூக்கமா? மதியம் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டேன். இதுக்கப்புறம் நைட்டு தூங்கலாம். இப்போ கிரவுண்டுக்கு வரியா? ஓகேடா. சில்லறை ஏதாச்சும் இருந்தால் பொறுக்கிட்டு வாடா. நீ என்ன கொடுத்தா வச்சுருக்க, வரும்போது எடுத்துகிட்டு வர சொல்ல. ஓகே வை, வாயை மூடிட்டு. வைடா டே. ராஜா சாலை எங்கிலும் ரோஜா. எங்கடா போற? விளாட போகிறேன்மா. எப்போ வருவ? வர லேட் ஆகும். சரி, நானும் அப்போ ஊருக்கு போகிறோம், 2 நாள் ஆகும் வர. வீட்டை பார்த்துக்கோ. அரேம்மா பாய். குடிக்க மாட்டேனே. அப்புறம் மச்சான், கையில் எவ்வளோ காசு எடுத்துருந்த? என்னடா மச்சான், வேலைக்கே போகல, எப்படிடா காசு சொல்டா நீ. இந்த மூட்டை கட்டு கட்டு எடுத்துன்னு இப்போதான் காசை. என்னடா மச்சான் நீயுமா? போகலாம் போகலாம் வா.
ஏய் நீ 4 லைன் போ, நீ 6 லைன் போ. டேய் நீ ஸ்லிப்பு நில்றா. உனக்கு என்ன சச்சின் மாதிரி பேட்டை தூக்கிட்டு வந்துட்ட, போ எங்கேயா நில்லு போ. அவுட்டே. இவன் வேற வசனம்லாம் பேசுவானே. நீ என்ன பண்ணுறேன்னா 4 லைனில் நிற்காம வீட்டுக்கு ஓடிடு சரியா? நான் வந்து ஃபோன் பண்ணுறேன். ஓகே, ஓடு 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 ஓடு. போயிட்டார்ல, இனி எல்லாம் 4-6 தான் போகும். ஏண்டா ஆளுக்கு முன்னாடி பேட் வாங்கினேன், அடிச்சியா 4-6லாம்? ஒழுங்கா பாலை பார்த்தாடுறா. வந்துட்டார் பேட்டை தூக்கி. இப்போ பாருடா டோனி ஹெலிகாப்டர் சாட்டை. முடிச்சு விட்டான். என்னப்பா போவோமா? இருடா, நம்ம தான் ஆடவே இல்லை. அவன் தான் தூக்கி அடிச்சிட்டானே, இனிமேல் நம்ம எங்கே விளாட்றது? அடித்தவனே எத்தனை வருவான் ஓடுறா டேய். போடா. என்னடா பார்க்குற? போடா போடா. அந்த பேட்டை வாங்கி அவன் தலையில அடிங்கடா. மச்சான் பால் கிடச்சிடுச்சு. போடு மச்சான் போடு. நானும் நிறைய டைம் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்தாங்கடா ஓசிட்டி. ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட ஊசிட்டின்னு சொல்லி வேற காட்டுறல. அவனா அதை வாங்கி தர்றான், நீ எப்போ வாங்கி தந்திருக்க? ஓ நான் வாங்கி கொடுப்பேன்னு வேற நீ எதிர்பார்க்குறல்ல. மதுரை வீரன் தானே, அவனை உசுப்பி விட்டேன் நானே. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்துக்காளி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன்.
என்ன மச்சான் ஜாலியாக இருக்கா போல? ஏன்டா திட்டுமொழி முழிக்கிற? இன்றைக்கி நீ காலேஜ் வரலன்னு எனக்கு தெரியும். உன் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு ஆன்ட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ காலேஜ் வரலன்னு எனக்கு தெரியும். என்னடா ஜோக்ஸ் நான் சிரிக்கக்கூட மாட்டேற? இரு சிரிக்கிறேன். என்ன மச்சான் என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க? நீ ஏன் மச்சான் இன்னைக்கு காலேஜ் வரல? என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர இல்லைடா. கனவாக வந்துட்டுருக்கு. என்னது கனவா? யார் மச்சான் வந்தா கனவுல? அவன் கனவுல என்ன திரிசாவா வரும்? மச்சான் அதை விடு. இன்னைக்கு நீ காலேஜ் வரல, உன் ஆளு பின்னாடி இவன் சுற்றிட்டு இருக்கான். போகிற போக்க பார்த்தா உன் ஆளை இவன் உஷார் பண்ணிட்டு போயிடும் போல. மச்சான் அதெல்லாம் இல்லை, உன் ஆள் பின்னாடி தான் இவன் சுற்றின்னு இருக்கான். என்னன்னு கேட்டுக்கோ. நான்லாம் சுற்றல மச்சான், ஜஸ்ட்டு பேர் தான் கேட்டேன். அதெல்லாம் சரி மச்சான், இன்றைக்கி எக்ஸாம் டே எழுதுண்ணா. அதை ஏன் மச்சான் கேட்குற? படித்தது ஒன்று வந்தது ஒன்றுமா இருக்குது. சரி அந்த 20 அரியர் வச்சிருந்தியா? அதுவா மச்சான்? எழுதிக்கலாம் மச்சான். சரி மச்சான், உன் மொபைலில் ஹேமான்னு ஒரு நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். யார் அது? அதுவா இருக்குது. ஏன் நம்பர் கிடைக்குமா? தர முடியாது, வாய்ப்பில்லை ராஜா. நீ நம்பர் தாண்டா கேட்டேன். அதான் தர முடியாது ராஜா. சரி ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றியா? அது என்னமோ அதுவா? யார்ரா? யார் மச்சான் அவர் இங்கே வந்து ஜோசியம் பார்க்குறாரு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜா. ஏதாச்சும் ப்ராப்ளமா? இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இரு சொல்கிறேன்டா. என்ன பாக்குறீங்க ராஜா? சரி மச்சான், ஆல்ரெடி 20 அரியர் இருக்குது. இன்றைக்கும் படிக்கலன்னா 21வது அரியர் ஆகிடும். நான் கிளம்புறேன். மச்சான் என் வீட்டில் நான் மட்டும்தான், யாருமே இல்லை. வரியா என் கூட ஸ்டே பண்ண? நான் வேணா வீட்டில் கேட்டு சொல்லிட்டோம் மச்சான். நான் சரி வா போகலாம். வீட்டை இங்கே கட்டு, பாத்ரூம் பக்கத்து வீட்டில் கட்டி வச்சுருக்காங்க. என்னடாச்சு? நான் பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு வந்தேன்டா. யாரும் என் காலை பிடிச்சி வச்சுட்டு போன மாதிரி இருந்தது. பார்த்தா யாரும் அருண் அருண் கார்த்தி கார்த்தி எங்கடா இருக்க? கார்த்தி 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 இது என்னடா நடக்குது இங்க? என் காசை கொடு. என்னடா காசு? காசு 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 என்கிட்ட எங்கடா இருக்கு காசு? 2 நாளா இதுகிட்ட போராடிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு என்னடா பண்றது?
2 நாளாக அந்த சாமியார் என்ன பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருக்காருடா. இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போனால் மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சரி வா போலாம் வா. என் காசை கொடு. சாமி வணக்கம். சாமி, 2 நாளாக ஒரு குழந்தை என்னை பயமுறுத்துது. உன்னை சாகடிச்சுடுவேன்னு என்னை மிரட்டுது. என் காசை திருப்பி கொடுன்னு கேட்குது. எனக்கு எதுவும் புரியலை. 2 நாளாக நீங்கள் என்னை பார்த்து ஏதோ ஆக போகுதுன்னு சொல்கிறீங்க. ஏதாச்சும் வழி சொல்லுங்க சாமி. ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோட பொக்கிஷத்தை நீ எடுத்துட்ட. ஒரு காசு, அந்த காசு நீ 2 நாள் முன்னாடி எடுத்துட்ட. அதை நீ எங்கே கொடுத்தியோ நான் சொன்னேன்னு சொல்லி வாங்கிட்டு வா. சரி சாமி. சாமி, இந்த காசுக்கும் அதுக்கு என்ன சாமி சம்பந்தம்? எட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருசூலம் கிராமத்தில் ஜோசப் எப்சிபாக்கு பிறந்த பொண்ணு லூசி. பிறந்தப்பவே கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டான். 5 இல்லை 10 வருஷத்தில் இவ இறந்துருவான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இது அவங்க அப்பா அம்மாவால் ஏற்றுக்க முடியல. எப்படியாவது அவளை காப்பாற்றிடலான்னு ரொம்ப நம்பிக்கையோட லூசியை வளர்த்துட்டு வந்தாங்க. கொஞ்ச காலம் வரைக்குமாவது லூசி நம்ம கூட இருப்பான்னு அவங்க அப்பா அவளோட ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு வந்தாங்க. குடும்ப சூழ்நிலைக்காக லூசியோட மருத்துவம் செலவுக்காகவும் லூசி அப்பா வெளியூர் போகிற நிலைமை உருவானது. அப்பா விட்டு பிரியறது லூசியால் தாங்கிக்க முடியல. ரொம்ப வருத்தப்பட்டா. அப்பா விட்டு பிரிய போகிறோன்னு யார் சொல்லியும் சமாதானம் ஆகாத லூசி அவங்க அப்பா வந்து அவளுக்கு சமாதானம் சொல்லி அவள் கையில் ஒரு 10 ரூபா காசு கொடுத்துட்டு, இதை பத்திரமா வச்சுக்கோ, இது யாருக்கிட்டேயும் கொடுக்காத, அப்பா ஞாபகம் வரும்போது இந்த காசை எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போயிட்டார். வருத்தப்பட்ட லூசி அந்த காசு யார்கிட்டேயும் கொடுக்காம பத்திரமா அவளே வச்சு இருந்தான். அதை பொக்கிஷமாக பார்த்துக்கிட்டான். ஒரு சனிக்கிழமையும் அவங்க அப்பா நினைவாக அந்த காசு வெளியே வரும். அவளோட அந்த பொக்கிஷத்தை தான் நீ எடுத்துட்ட. அப்பா ஞாபகம் வரும்போது இந்த காசு எடுத்து பார்த்துட்டு இருப்பான். போன அப்பா 5 வருஷமாக திரும்ப வரல. உடனே மோசமானதால் லூசி இறந்துட்டான். லூசி இறந்தது அவங்களால தாங்கிக்க முடியல. அவளை அடக்கம் பண்ணும்போது அவங்க அப்பா சாகரப்ப கூட என்னால் அவள் பக்கத்தில் இருக்க முடியலையே, என் ஞாபகமாக இருந்த இந்த காசாச்சு அவள் கூட இருக்கட்டும், என்னோட நினைவு அப்படின்ட்டு அந்த காசை அவள் கூடயே வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை.
இதை கொண்டு போய் இன்னைக்கு 12 மணிக்குள்ளே நீ போடலைன்னா அது உன்னை கொன்றும். இன்னொரு விஷயம், இதை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் திறக்கக்கூடாது. இது உங்கள் கையில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களை கொன்றும். இதை நீங்கள் அங்கே போய் தான் திறக்கணும். இப்போ போகலாம். டேய் எல்லாம் வாங்கிட்டே இல்லையா? எல்லாம் வாங்கிட்டேன் மச்சி, சிகரெட்டு மட்டும் கிடைக்கல. சிகரெட் இல்லை டேய், சிகரெட் எல்லாமே எப்போறா, இது மட்டும் எப்போறா? மச்சி காசு பத்தலடா. ஏய் சிகரெட்டு ஒரு 2 ரூபா கூட மீறலையாடா? இருந்தால் தான் வாங்கிட்டு வந்திருப்பேனே. டேய் 2 ரூபா இல்லை, சிகரெட் இல்லை, அப்புறம் எப்போறா சரக்கு அடிக்கிறது? 2 ரூபா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்திருப்பேனே. இதை வச்சு என்ன பண்ணுறது? இதை வச்சு என்ன சரக்கு அடிக்கிறது? 2 ரூபா நான் 2 ரூபா அங்கே பாரு.